ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நல பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான நமது தனிப்பட்ட ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM அப்படின்னு போட்டு சேர்த்திக்கிங்கன்னா போதும். உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா @IM மீனம் அப்படின்னு போடலாங்க. அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. எந்த கிரக அமைப்பிலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான முத்தான 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாது. மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினங்க. கிரிவலம் செல்வதற்கும் உகந்த நாள் இன்றைய தினங்க. மேலும் பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள். இது தவிர இன்றைய தினம் பங்குனி உத்திரம் என்பதனால காலை 10:50 வரை உத்திரம் நட்சத்திரம் இருக்கு. எனவே பங்குனி உத்திரத்திற்காக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம். ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷத்தை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல கேதுவும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் அமர்ந்துள்ளார். இதன் காரணமாகவும் சிறப்பான இந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். உங்களது உள்ளத்துல இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஏன்னா சந்தோஷமா நிறைய செலவுகள் செய்வீங்க. சுப செலவுகள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க. உறவினர்கள் மூலமாக ஒரு காரியம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கல்வியில சிறப்பான முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சம்பள உயர்வானது கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வந்து சேர்றதுனால அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். சந்தோஷமான ஒரு நாள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான காரியங்கள் இன்றைய தினம் வெற்றிகளை பெறும் நண்பர்களே. எனவே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அலுவலக பணிகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் உடைத்தெறியக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் அளவுக்கு அதிகமான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். இன்றைய தினம் சில மத பணிகளில் நீங்கள் முதலீடு செய்யறதுனால மன அமைதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியிலிருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து குடும்ப உறுப்பினரோடு நீங்கள் நேரத்தை செலவிட முயற்சிகள் மேற்கொண்டால் அதிலும் உங்களுக்கு நல்ல ஆனந்தம் கிடைக்கும். உங்கள் பழக்க வழக்கங்கள், குணநலன்களில் சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் ரொம்ப நேரம் கண் விழிக்கிறத தவிர்த்து விடுவது நல்லது. ரொம்ப நாள் ஆசை ஒன்று இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. ஆசைகள் நிறைவேறும்.
கல்வி பணியில் இருக்கக்கூடிய நுட்பமான சூழ்நிலைகளை இன்றைய தினம் புரிந்து கொண்டு மாணவர்கள் செயல்படுவாங்க. நண்பர்கள் எல்லாருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க. இன்னைக்கு சமையல் சார்ந்த விஷயங்கள குக்கிங்ல உங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும் நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. உங்களது ஓய்வு நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்காக தன்னலமில்லாமல் நீங்கள் உங்களது நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கண்டிப்பாக அதிகமாக பெறுவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல நன்மைகள் உண்டு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் சில விஷயங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதன் காரணமாக அவர் வருத்தப்படுவாருங்க. அவர் வருத்தப்பட்டால் பின்னாடி நீங்களும் ஃபியூச்சர்லேருந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். எனவே இன்றைய தினம் முடிந்தவரை உங்களது காதலரை ஏமாற்றாமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். வியாபாரம் நன்றாக அமையும் நண்பர்களே. புதிய கூட்டாளிகள் நம்பிக்கையானவராக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் மனமகிழ்ச்சிகள் உண்டு. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சூடான வாக்குவாதங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படலாங்க. ஆனால் அது நீங்கி மாலை நேரத்தில் இனிமையாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இருக்கு நண்பர்களே. எனவே இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக இனிமையாக அமையும். இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்களை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணுறது லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு அமைத்து தருங்க. எனவே இன்றைய தினம் வயலட் கலரை யூஸ் பண்ணலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நமது சேனலில் நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 1 நீங்கள் பயன்படுத்துங்க. 1ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் குணாதிசயங்களில் சில மாற்றங்கள் இன்னைக்கு உருவாகலாம். நண்பர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மாற்றங்கள் நிறைந்த ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அதன் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட் பெற முடியும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள், மனசுலேயே இருந்த ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறதுனால ஒரு ஆனந்தமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் நீங்கள் கண் விழிக்கிறத தடுக்கிறது நல்லது. கண் விழிச்சிங்க அப்படின்னா உங்களை உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சமைக்கும் போது, சமையல் சார்ந்த பணிகள் இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அமைதி இன்னைக்கு உங்களுக்கு மனசு முழுக்க நிறைந்து காணப்படுங்க. ஆனால் இன்னைக்கு சரியான ஓய்வு, தூங்கி எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சூப்பரான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.